வேலையை இழந்த தொழிலாளர் நலன் காக்க கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம். தமிழ்நாடு தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் ஆலைகள் மூடல் காரணமாக ஏற்பட்டுள்ள பாதிப்புக்கு நிவாரணம் வேண்டி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் சென்னை எழும்பூரில் உள்ள ராஜரத்தினம் ஸ்டேடியம் அருகில் நடத்தப்பட்டது. பாரம்பரிய பஞ்சாலை, நூற்பாலை தொழில் நெருக்கடி சமீப காலமாக தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் மூடல் காரணமாக ஊழியர் வேலை இழப்பு காரணங்களால் வேலை இழப்பு அதிகரித்து வருகிறது. தமிழ்நாடு முழுவதும் உற்பத்தியை பெருக்கி தொழிலாளர்களின் வாழ்க்கையை மேம்படுத்த வேண்டிய அரசு வீண் வதந்திகளையும் தவறான தகவல்களையும் நம்பி ஆலைகளை மூடுவதால் மீள முடியா சமூக பொருளாதார நெருக்கடி தொழிலாளர்களுக்கு ஏற்பட்டுள்ளது. இதன் மூலம் பாதிக்கப்படுவது தொழிலதிபர்கள் அல்ல, அப்பாவி தொழிலாளர்கள்தான். நாடு முழுவதும் பல பஞ்சாலைகள் மூடப்பட்டுள்ளன. தூத்துக்குடியில் மதுரா கோட்ஸ் கூட்டுறவு நூற்பாலை, ஸ்டெர்லைட் தாமிர உருக்காலை ஆகிய ஆலைகளும் உப்பு உற்பத்தி குறைந்ததால் அதை சார்ந்து இருந்த தொழிலாளர்களும் வேலை வாய்ப்பை இழந்து பெருநகரங்களை நோக்கி வேலை தேடி செல்வதால் சமூக பொருளாதார நெருக்கடி முற்றுகிறது. தூத்துக்குடியில் இயங்கி வந்த ஸ்டெர்லைட் ஆலையை நம்பி கிட்டத்தட்ட 25,000த்திற்கும் மேற்பட்டோர் வாழ்வாதாரம் இழந்து பாதிப்படைந்துள்ளனர். துறைமுகத்தில் சரக்குகளை கையாளக்கூடிய பல ஆயிரம் கூலி தொழிலாளர்களும் பாதிக்கப்பட்டுள்ளனர். குறிப்பாக சிறு குறு வணிகங்களும் பெருமளவில் பாதிப்படைந்துள்ளன. ஸ்டெர்லைட் தாமிர ஆலை மூடலால் ஏற்பட்டுள்ள தாமிர பற்றாக்குறையை நீக்கவும், தாமிர தன்னிறைவு மற்றும் தாமிர ஏற்றுமதியை ஏற்படுத்தவும், தாமிர ஆலை முழு பாதுகாப்பாக இயக்க உறுதி செய்ய முத்தரப்பு குழு மற்றும் நிபுணர்கள் அமைத்து தொழிலாளர் நலன் காக்கவும் வளர்ச்சியை மேம்படுத்தவும் ஸ்டெர்லைட் தாமிர ஆலையை மாறிய மத்திய அரசு ஆவணம் செய்ய வேண்டி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் வேலையை இழந்த தொழிலாளர்கள், ஸ்டெர்லைட் ஆலை பகுதி கிராம மக்கள், தூத்துக்குடி கடலோர பகுதி வாழ்வு மீனவ மக்கள், தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்புகள், தமிழ்நாடு சந்தை சாலையோர சிறு வியாபார தொழிலாளர் சங்கம், தமிழ்நாடு இந்து வியாபாரிகள் சங்கம், பரமத்தி வேலூர் தாலுகா லாரி உரிமையாளர்கள் சங்கம், நாமக்கல் தாலுகா லாரி உரிமையாளர்கள் சங்கம், ஸ்டெர்லைட் ஆலை ஒப்பந்ததாரர்கள் மற்றும் உதிரி பாகங்கள் விற்பனையாளர்கள் சங்கம், அகில இந்திய நாடார்கள் சங்கம் உள்பட பல்வேறு சங்கங்கள் கலந்து கொண்டனர். மூடி கிடக்கும் பஞ்சாலைகளை திறந்திடு. மத்திய அரசே, மாநில அரசே, பாதுகாத்திடு, பாதுகாத்திடு. பஞ்சாலை தொழிலாளர்களை பாதுகாத்திடு, பஞ்சாலை தொழிலாளர்களை பாதுகாத்திடு. தவிக்கிறோம், தவிக்கிறோம், கண்ணீரோடு தவிக்கிறோம், 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 கண்ணீரோடு தவிக்கிறோம். கருணையோடு ஸ்டெர்லைட் ஆலையை திறந்திடு, கருணையோடு ஸ்டெர்லைட் ஆலையை திறந்திடு. உறுதி செய், உறுதி செய், உறுதி செய், உறுதி செய். ஆலை தொழிலாளர் பணி பாதுகாப்பை உறுதி செய், உறுதி செய், உறுதி செய். ஆலை தொழிலாளர் பாதுகாப்பை உறுதி செய். ஆலை தொழிலாளர்களை பாதுகாக்க, ஆலை தொழிலாளர்களை பாதுகாக்க நடவடிக்கை எடு, நடவடிக்கை எடு, நடவடிக்கை எடு, நடவடிக்கை எடு. உறுதிப்படுத்து, 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 உறுதிப்படுத்து. பஞ்சாலை தொழிலாளர் வேலையை உறுதிப்படுத்து, பஞ்சாலை தொழிலாளர் வேலையை உறுதிப்படுத்து. அடிக்காதே, அடிக்காதே, தொழிலாளர் வயிற்றில் அடிக்காதே, தொழிலாளர் வயிற்றில் அடிக்காதே. மத்திய அரசே, மாநில அரசே, இளைஞர் சமுதாய வேலை வாய்ப்பை உறுதிப்படுத்து, இளைஞர் சமுதாய வேலை வாய்ப்பை உறுதிப்படுத்து. மத்திய அரசே, மாநில அரசே, நவீன தொழில்நுட்பை உட்படுத்தி இயற்கை மாசு குறைத்திடு.
நவீன தொழிலை பயன்படுத்தி இயற்கை மாசுபாட்டை குறைத்திடு. அடிக்காதே அடிக்காதே, ஏழையின் வயிற்றில் அடிக்காதே. ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம், பஞ்சாலை தொழிலாளர் ஆர்ப்பாட்டம். ஆர்ப்பாட்டம், இது ஆர்ப்பாட்டம். ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க கோரி ஆர்ப்பாட்டம். திறக்க வேண்டும், திறக்க வேண்டும். ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க வேண்டும், திறக்க வேண்டும், திறக்க வேண்டும். பஞ்சாலைகளை திறக்க வேண்டும், பஞ்சாலைகளை திறக்க வேண்டும். வேண்டும் வேண்டும், வேலை உரிமை வேண்டும். மத்திய அரசே, தமிழக அரசே, மூடி இருக்கும் தமிழகத்தை, மூடி இருக்கும் கம்பெனிகளை திறந்திட வழி செய். பஞ்சாலைகளை மூடி இருக்கும் திறந்திட வழி செய். ஸ்டெர்லைட் கம்பெனிகளை, ஸ்டெர்லைட் கம்பெனிகளை திறந்திட வழி செய். சங்கத்தின் சார்பாகவும் பரமத்தி சங்கத்தின் சார்பாக இந்த ஸ்டெர்லைட் ஆலையை மீண்டும் திறக்க கோரி ஆர்ப்பாட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்து எங்கள் பகுதியிலிருந்து வந்திருக்கின்றோம். இதில் முழுக்க முழுக்க நாமக்கல் லாரி சார்ந்த பகுதி இது. இதில் ஸ்டெர்லைட் ஆலை நம்பிய சுமார் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் இந்த ஸ்டெர்லைட் ஆலை நம்பிய வாகனங்களை இயக்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க. இது அரசு எப்பயுமே நேரடியான வேலை வாய்ப்பு எல்லாருக்கும் கொடுக்க முடியாது. இப்படிப்பட்ட தனியார் நிறுவனங்களை ஊக்குவித்து அவர்கள் மூலம் மக்களுக்கு நேரடியாக நம்ம வேலை வாய்ப்பு உருவாக்க முடியும் ஒழிய இந்த மாதிரி ஆலைகளை மூடுவது எங்களுடைய சங்கத்தின் சார்பாக நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். மேலும் இந்த ஆலையினால் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பல பேர் வேலைவாய்ப்பை நாமக்கல் பகுதியிலும் சரி தூத்துக்குடி பகுதியிலும் பெற்றிருக்கிறார்கள். அதனால் இந்த ஆலையை உடனடியாக திறக்க கோரி எங்கள் சங்கத்தின் சார்பாகவும் பரமத்தி லாரி சங்கத்தின் சார்பாகவும் ஆதரவு தெரிவித்து இந்த ஸ்டெர்லைட் ஆலை உடனே திறக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நாம் முன்வைக்கின்றோம். அருள், தலைவர், நாமக்கல் தாலுகா லாரி மேல சங்கம். மக்கள் அதிகாரம் எல்லாம் சேர்ந்த அமைப்புகள் எதிர்ப்பு கூட்டமைப்பு தான் காரணம். அந்த எதிர்ப்பாளர்கள் சொல்றீங்கல்ல, ஒருத்தருக்காவது ஒரு கீறல் விழுந்திருக்கா? ஒருத்தருமே அந்த முன்னுக்கு வரவே இல்லை. பொதுமக்கள் தான் போய் அப்பாவி மக்கள் தான் பாதிக்கப்பட்டாங்க. எங்களுக்கு ஸ்டெர்லைட் ஆலை திறக்கணும், அதுல வேலை பார்த்தவங்களுக்கு வேலை இல்லாம இருக்கும். விட்டு வெளியூர் போயிட்டு இருக்காங்க தொழில் இல்லாம. உதாரணத்துக்கு எங்களுக்கு இருந்த ஒரு சின்ன தொழில் கம்பெனியே மூடி தான் இருக்கு. இப்போ நான் சொல்ல என்னன்னா ஐயா, இதே காப்பீடு தொழிற்சாலை தமிழ்நாட்டில் மூடுறாங்க, குஜராத்தில் திறக்கிறாங்க. இங்கே வேலை பார்த்தாலும் தான் அங்கேயும் போகிறாங்க. இங்கேருந்து இதே கம்பெனி தான் அங்கேயும் திறக்கதா சொல்கிறாங்க. நான் மாண்புமிகு முதல்வர்கிட்ட கேட்குறது, நமக்கும் தொழில்வளம் வேணும். அதில் என்ன குறைபாடு இருக்கோ அதை நிவர்த்தி பண்ணி இங்கே ஸ்டெர்லைட் ஆலை ஓடுறதுக்கு நீங்கள் தாழ்மையான வேண்டுகோள் விடுக்கிறோம். திறக்கிறதுக்கு ஏற்பாடு செய்யுங்க. எங்கள் தூத்துக்குடி மக்கள் வாழ்வாதாரம் முன்னேறணும். இது எங்கள் பணிவான வேண்டுகோள்.